ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்காய் கிரேவி தான் பண்ண போறோம் தொக்கு. ஓகே, எப்படி செய்யுது பார்க்கலாமா? எண்ணெய ஓரளவுக்கு ஊத்துங்க, ரொம்பலாம் ஊத்த வேண்டாம். ஓகே, உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு ஆயில் வேணுமோ அவ்வளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஓகே, அடுத்தது எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் ஹீட் ஆனாதான் அடுத்தது கடுகு ஓரளவுக்கு கொஞ்சமா போடுங்க, ரொம்பலாம் கடுகுலாம் வேண்டாம். அடுத்தது எல்லா சாப்பாட்டுக்கும் எல்லா குழம்புக்கும் லைட்டா சீரகம் சேர்த்துக்குங்க, அவ்வளோ உடம்பு நல்லது. அப்புறமா லைட்டா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் அது பொரிச்சிச்சு. ஓகே, இப்போ கருவேப்பிலை போட்டு அடுத்தது நம்ம இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிச்சு பாருங்க, இப்படிதான் இருக்கணும். வதக்கிட்டு நம்ம தக்காளி போட்டுப்போம். ஓகே, தக்காளியை வதக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் உப்பு லைட்டா போட்டுங்க, ரொம்பலாம் வேண்டாம், அப்பதான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சமா போட்டுட்டு சீக்கிரமா வதக்கணும்னா இது ஒரு மெத்தட். தக்காளியை நல்லா இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. ஓகேவா? அடுத்தது லைட்டா மஞ்சத்தூள் போடுங்க. அடுத்தது உங்க காரம் மிளகாத்தூள் எப்படின்னு தெரியாது, அதுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ அப்படி போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். அடுத்தது கரம் மசாலா லைட்டா சேர்த்துங்க, அப்பதான் அந்த கறி தொக்குக்கு நல்லா இருக்கும். நான் இதெல்லாம் சேர்த்துப்பேன். நான் எது பண்ணும்போது எந்தெந்த மசாலா எது கையில தோணுதோ போட்டுருவேன். ஆனா நல்லாதான் இருக்கும். அவ்வளவுதான், கரம் மசாலா போட்டு வேண்டாம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டாச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் லைட்டா ஸ்லோல வைங்க, ரொம்ப ஃபாஸ்டா வச்சுங்க பிடிச்சிரும், அடி பிடிச்சிரும். ஸ்லோவா கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க, எண்ணெய் லைட்டா வெளியே வரும். அப்புறமா நம்ம முருங்கைக்காய் போட்டுடலாம். ஓகே, எல்லாம் முடிச்சோடனே உப்பு லைட்டா உங்களுக்கு தேவைக்கு லைட்டா போடுங்க, ரொம்ப போடாதீங்க. எல்லாம் வதக்கி அடிச்சு. ஓகேவா? உப்பு பார்த்து போடுங்க, நான் ஏற்கனவே தக்காளியில போட்டுட்டேன். ஓகேவா? நீங்க பார்த்து கொஞ்சமா போட்டுக்கங்க. அடுத்தது நல்லா வதக்கணும். இது மாதிரி நல்லா ஏரா தொக்கு மாதிரி பண்ற மாதிரி இது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சமா அது முருங்கைக்காய் வேகணும் இல்லையா, அதுக்காக தகுந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம மூடி வச்சுட்டா முருங்கைக்காய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, வெந்துருச்சுன்னா அவ்வளவுதான். ஓகே, முருங்கைக்காய் நம்ம வேக போட்டோம் இல்லையா, பாருங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா முருங்கைக்காய் எப்படி வெந்தது இல்லான்னு தெரியாது சில பேருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்படி நைஸா நசுக்கி பார்த்தீங்கன்னா போதும், தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இதுக்கு சாம்பாருக்கும் இந்த முருங்கைக்காய் கிரேவிக்கும் சூப்பரா இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, என்னோட மெத்தட்ல நான் பண்ணியிருக்கேன். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.